நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் 74ஆம் ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் புத்தக கண்காட்சியினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திறந்து வைத்தார். முனைவர் ஜெயசீலன் ஸ்டீபனின் நோயாளியின் மருத்துவர் என்ற நூலை அமைச்சர் வெளியிட புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை வகிக்க நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் பொது மேலாளர் சந்தானம் முன்னிலை வகித்தார். பாரதிதாசன் மகளிர் கல்லூரி தமிழ்துறை தலைவர் கிருங்கை சேதுபதி வாழ்த்துறை வழங்க புதுவை பல்கலைக்கழக தமிழ்துறை விரிவுரையாளர் முனைவர் ரவிக்குமார் நூல் அறிமுக உரையாற்றினார். நூலாசிரியர் ஜெயசீலன் ஸ்டீபன் ஏற்புரை நிகழ்த்தினார். கலை இலக்கிய பெருமன்ற தலைவர் எல் சிவகுமார் வரவேற்க மண்டல மேலாளர் எத்திராஜ் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் கலைமாமணி முனைவர் பாலசுப்ரமணியம், புதுவை தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, மொழிபெயர்ப்பாளர் சீனு தமிழ்மணி, இளங்கோவன் ஆகியோர் பங்கேற்றனர். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை மதராஸ்து ஹிதாயத்துன் நஸ்வான் மதராஸ்துல் குர்ஆனியா தீனியத் மக்தாத் மதரசா நடத்தும் இலவச மருத்துவ முகாம் கோவிந்தசாலை சுப்பிரமணிய சிவா வீதியில் நடைபெற்றது. இம்முகாமினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். இம்முகாமில் பொது மருத்துவம், ரத்த அழுத்தம், ரத்த பரிசோதனை, சர்க்கரை நோய் பரிசோதனை மற்றும் பல் சம்பந்தமான பரிசோதனை, கண் பரிசோதனை, பிசியோதெரபி மற்றும் இதர நோய்கள் சம்பந்தமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் தங்களை பரிசோதித்துக் கொண்டு மருத்துவர்களின் ஆலோசனையை பெற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் மற்றும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். ஒடிசா மாநிலம் கான்பூரில் உள்ள பிரீத்தி பாஷா பவனில் சர்வதேச பழங்குடியினர் இளைஞர் கலை விழா வரும் ஜூன் 8ஆம் தேதி துவங்கி 10ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இவ்விழாவில் 41 நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள், இந்தியாவின் 25 மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் அவரவர் நாட்டின் மாநில கலாச்சார, நடன, இசை பெருமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கின்றனர். இந்த சர்வதேச முகாமில் பங்கேற்க மத்திய அரசின் தேசிய விருது பெற்ற சமூக சேவகரும் தேசிய இளைஞர் திட்டத்தின் மாநில செயலாளருமான ஆதவன் தலைமையில் மனு, ஜெயராஜ், தரணிதரன், குருபிரசாத், இளைஞர் திட்ட மகளிர் அணி மாநில தலைவி ஜெயபிரதா, யோகலட்சுமி, சந்திரிகா, லத்திகா உள்ளிட்ட 9 பேர் பங்கேற்க புறப்படுகின்றனர். முன்னதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சமூக சேவகர் ஆதவன் தலைமையில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றனர். அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் IG வி பிரபாதேவி வீரராக தனது பிறந்த நாளை அவரது ஆதரவாளர்களுடன் கொண்டாடினார். மேலும் பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதன்படி புதுச்சேரியின் புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து தனது ஆதரவாளர்களுடன் தங்கத்தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் 1000க்கும் மேற்பட்டோர்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கினார். விழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. விழாவில் புதுச்சேரி மற்றும் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களின் மேற்படிப்புக்கான வழிகாட்டுதல் வழங்கும் நிகழ்ச்சி உழவர்கரை SLF அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ரம்யா ராமச்சந்திரன் தலைமை தாங்கி கலந்து கொண்டு மாணவர்களின் மேற்படிப்புக்கான வழிகாட்டுதல் முறையை எடுத்து கூறி மேற்படிப்புக்கான திட்டங்கள் குறித்து விளக்கி பேசினார். மேலும் மாணவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் எப்படிப்பட்ட வேலையில் சேரலாம், அதற்கான வழிமுறைகள் எப்படி என்பதை மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்த ரம்யா ராமச்சந்திரன் மாணவர்களின் கேள்விகளுக்கும் அவர்களின் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலய வளாகத்தில் புனித மெய்ஞானம் மாமுனிவர் ஞான தேசிகர் 364ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் திருநெறிய தீன்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஐங்கரன் வேள்வி, திருமுறை விண்ணப்பம், பேரொளி வழிபாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக திருப்பள்ளி எழுச்சி நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக விமான திருக்குட நன்னீராட்டு விழாவும் மற்றும் மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு வழிபாடு நடைபெற்றது. இதில் விநாயகர், வள்ளி தெய்வானை, முருகர், தென்முக பரமன், திருமால், பிரம்மா, சண்டிகேஸ்வரர், பைரவர், நந்தியம் பெருமான், மகான்கள் அப்பா பைத்திய சுவாமி ஆகிய மகான்களின் திருமேனிகள் புதிதாய் எழுந்தருளச் செய்து நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர், நிர்வாகி மற்றும் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் அனந்தம்மாள், ஆதீனம் மற்றும் சிவனடியார் திருக்கூட்டம் ஆகியோர் செய்திருந்தனர். கிருமாம்பாக்கத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மாநில அளவிலான ரக்பி போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர். தலைநேசன் புதுச்சேரி ரக்பி சங்கத்தின் உறுப்பினர் வரவேற்புரை நிகழ்த்தினார். புதுச்சேரி ரக்பி சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக ராஜீவ்காந்தி பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் முனைவர் விஜயகிருஷ்ணா பிரபாகா மற்றும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க இணை செயலாளர் வளவன் ஆகியோர் பங்கு பெற்று போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரி ரக்பி சங்க செயலாளர் பால ஜானகிராமன் நன்றி உரை நிகழ்த்தினார். மேலும் துணை செயலாளர் மோகன், துணைத் தலைவர்கள் குமரேசன், மணிகண்டன் மற்றும் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். திண்டிவனம் நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் தொடங்கி கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. இப்பணிகள் துரிதமாக நடைபெறவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர். மேலும் சில நேரங்களில் விபத்துகள் ஏற்பட்டு உயிர் பலியும் ஏற்பட்டு வந்தது. இதுகுறித்து இங்குள்ள பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் தினேஷ்குமார் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் திண்டிவனம் பாதாள சாக்கடை திட்ட பணிகளில் உள்ள குளறுபடிகளை வருகின்ற 4 வாரங்களுக்குள் சரி செய்து பணிகளை தொடங்கி துரிதமாக செய்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இதுகுறித்து திண்டிவனத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பாஜக மாநில இளைஞர் அணி செயலாளர் தினேஷ்குமார் திண்டிவனத்தின் ஒட்டுமொத்த குரலாக பாதாள சாக்கடை திட்ட பணிகள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கிற்கு சரியான முறையில் நீதி வழங்கிய நீதி அரசர்களுக்கு நன்றி என கூறினார். தமிழக பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் காரைக்கால் சுற்றுவட்டார பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டது. இதனால் மழை வரும் என அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் மழை பெய்யவில்லை. குளிர்ந்த காற்று மட்டும் வீசிய நிலையில் திடீரென இடியுடன் கூடிய மழை பெய்ததால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். காரைக்கால், திருநள்ளாறு, அம்பகரத்தூர், நெடுங்காடு என மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. மேலும் கடந்த சில தினங்களாக சுட்டரிக்கும் வெயிலின் வெப்பத்தால் அவதிப்பட்ட நிலையில் பெய்த மழையால் சற்றே குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஜனனி ஸ்ரீபதிப்பகம் மற்றும் தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை இணைந்து நடத்திய முப்பெரும் விழாவில் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் பாவலர் விஜய சாமுண்டீஸ்வரி எழுதிய புறநானூற்று புதுமை, பாடும் பறவையே பாடு, ஆத்திச்சூடி, அருமருந்து ஆகிய 3 நூல்கள் வெளியிடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் நூல்களை வெளியிட்டார். இந்நூல்களை அண்ணா பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் தமிழியலன், தமிழ் பட்டறை நிறுவன தலைவர் சேக்கிழார் அப்பாசாமி, கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், சென்ட்ரல் நோட்டரி குமாரவேல், சத்யகலா மற்றும் உமா மகேஸ்வரி, மணிகண்டன், புதுவை சார்ந்த அறிஞர் பெருமக்கள், கவிஞர்கள் மற்றும் சேவையாளர்கள் என 50 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இதனையடுத்து நூல் ஆசிரியர் பாவலர் விஜய சாமுண்டீஸ்வரிக்கு ஔவையார் விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து தொல்காப்பிய விருது முனைவர் இளங்கோ தமிழ் மாமணி, இலக்கியன் தமிழ் மாமணி துரைமாலரையன், தமிழ் மாமணி பூங்குடி பராங்குசம், முனைவர் தமிழ் ஏலன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. விழாவில் பாவலர் விஜய சாமுண்டீஸ்வரி ஏற்புரை வழங்க பதிப்பகத்தார் ரா ஜனார்த்தனன் நன்றி உரையாற்றினார். முருங்கப்பாக்கம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தெப்பல் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திரௌபதி அர்ஜுனன் வீதி உலாவாக அரியங்கப்பம் ஆற்றங்கரைக்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து கிரேன் மூலம் சுவாமிகள் தெப்பலில் வைக்கப்பட்டு தெப்பல் திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பாரிஸில் விவேகானந்தர் நூல் வெளியீட்டு விழா தலைவர் மோரிஸ் ராம் முருக மத்வனாவன் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நூல் ஆசிரியர் கமல்ராஜ் ரூவியை வரவேற்றார்.
மேயர் மிஷல் ஃபுர்காட் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய விருது பெற்ற நாட்டிய தாரகை, இந்திய திரைப்பட நடன கலைஞர் கலா மாஸ்டர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாதனையாளர்கள், பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் தலைவர் அண்ணாமலை பாஸ்கர், தமிழ் கலாச்சார மன்றத்தின் தலைவர் இலங்கை வேந்தன் மற்றும் பிரான்ஸ் கெட்டிமேளம் சங்கத்தின் தலைவர் மதியழகன் தட்சிணாமூர்த்தி அவர்களின் சாதனைகளுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தனர். பதிப்பாசிரியரும் சுவாமி விவேகானந்தா சங்க நிறுவனர் அட்லாண்டா ரமேஷ் தலைமை விருந்தினர்களுக்கும் சித்திர அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணராஜ், தம்புசாமி, பேராசிரியர் தசரதன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி சிறப்பு செய்தனர். நிகழ்ச்சியில் VSV கலைக்கூட குழுவினரின் வாய்ப்பாட்டு, சித்ரா நடனப்பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி, மோரல் குழுவினரின் பாலிவுட் நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி டிராகன் தேக்கொண்டு மார்ஷல் ஆர்ட் குழுமம் சார்பில் மாநில அளவிலான கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் 1 மாத காலம் நடைபெற்றது. இதன் நிறைவு மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் மாஸ்டர் வினோத் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சரவணன் கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். இதில் 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பயிற்சியாளர்கள் ஜெகன், செல்வம், சோமசுந்தரம், ஜான், ஷாலினி, தங்கபாண்டியன் மற்றும் பெற்றோர்கள் உடனிருந்தனர். மதுராந்தகம் வட்டம் அனந்தமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நூதன ஆலய அஷ்ட பந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 2ஆம் கால பூஜையில் விநாயகர் பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து மகா பூரணாகூதி செலுத்தி கலசங்களுக்கு மகா தீபாரதனை, பஞ்சமுக தீபாரதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய கருவறை விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மகாபிஷேகம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிவஸ்ரீ முன்னோர் சரவண குருக்கள் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர்.